திஷா, சுனிதா அப்புறம் ராகுல் ஒரு பழைய பயங்கரமா இருக்கிற ஒரு பில்டிங் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பில்டிங் ரொம்பவே பாழடைஞ்சு போய் இருந்தது. ஏதோ அந்த பில்டிங்க காலை சூழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆமா, உங்க 2 பேருக்கும் இப்படி தோணுதா? இங்க ஏதோ விசித்திரமா இருக்க மாதிரி. ஆமா, இந்த பில்டிங் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ இந்த இடத்துல ஆத்மா சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா வதந்தி தான். சரி வாங்க உள்ள போகலாம். 3 பேரும் அந்த பில்டிங்குள்ள கால் எடுத்து வச்சாங்க. உள்ள இருக்கிற சூழ்நிலை சுனிதாவுக்கும் திஷாவுக்கும் ஏதோ பயமா இருந்தது. அங்க இருக்கிற சுவர்லாம் ரொம்ப தூசியா இருந்தது. அப்புறம் தரையில ஏதோ அங்கங்க விரிசல் விட்ட மாதிரி இருந்தது. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க சும்மா ஷிஃப்ட் மாத்த தான் வந்தோம், கவலைப்படாதீங்க. வாட்ச்மேன் பெரும் மூச்சு விட்டு முணுமுணுத்துக்கிட்டே ஏதோ சொன்னாரு. நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன், 3வது இடத்துக்கு போயிடாதீங்க, அங்க மரணம் தான் இருக்கு. பயப்படாதீங்க அண்ணன், இது எல்லாம் வெறும் கதை தான். அந்த 3 பேரும் உள்ள போனதும் அங்க உள்ள இருக்கிற சூழல் இன்னமும் விசித்திரமா இருந்தது. அது சரி, யாரோ நம்மள ஒத்து கவனிக்கிற மாதிரி உங்களால ஏதாவது உணர முடியுதா? ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. யாரோ நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறீங்க. அப்பதான் சுனிதாவுக்கு ஒரு லேசான சிரிப்பு சத்தம் கேட்டது. இந்த சத்தத்தை நீங்க 2 பேரும் கேட்டீங்களா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிரம்மையா இருக்கும். ராகுல், எனக்கு என்னமோ சரியா படல. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, சொன்ன கேளு. ராகுல் அங்க ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சான். அங்க யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. ஆனா உள்ள கண்ணுக்கு எதுவும் தெரியல. என்னது இது? இந்த ரூம்ல யாருமே இல்லையே. ராகுல், நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. வா, இங்க இருந்து நாம போயிடலாம். ஆமா, 3வது ஃப்ளோர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க இருக்கீங்களே, ஒன்றும் ஆகாது. நாம போய் அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3 பேரும் 3வது ஃப்ளோரை நோக்கி போனாங்க. அவங்க மேலே மேலே போக போக திஷாவும் சுனிதாவும் மெல்லமா நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ராகுல் நிற்காம போய்கிட்டே இருந்தான். 3 பேரும் 3வது மாடிக்கு போய் சேர்ந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஜன்னல் வழியா வர சில்லுன்ற காத்து அவங்களோட முகத்துல பட்டுச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. இந்த இடம் எனக்கு சரியா படல. நான் தான் சொன்னேன்ல, இந்த இடத்துக்கு நாம வரக்கூடாதுன்னு. நாம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அப்போ ஏதாவது பார்த்து தானே ஆகணும். 3 பேரும் மெல்ல மெல்ல முன்னாடி நடந்து போனாங்க. திடீர்னு அவங்க கதவு மூடியிருந்த ஒரு அறையை அங்க கவனிச்சாங்க. அங்க ரத்த கரைகள், அப்புறம் சுவர்ல வித்தியாசமான கிறுக்கல்கள். என்ன இது? நாம என்ன இப்போ உள்ள போறதா? இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. பேசாம நம்ம திரும்பி போயிடலாம். அட, ஒன்றும் ஆகாது. இங்க என்ன இருக்குன்னு நம்ம சும்மா பார்க்க தானே போறோம். ராகுல் அந்த கதவை திறந்தான். அப்புறம் 3 பேரும் அந்த ரூம்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமான வயசான பொம்பளை ஏதோ பேசிக்கிட்டே இருந்தா. நீங்களும் அவங்கள மாதிரியே இருக்கிறீங்க. அவங்க தான் என்ன ஏமாத்துனவங்க. அவளுடைய கண்கள் நெருப்பு போல எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் முகம் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அவ அப்படியே பார்க்க ஒரு டயன் போல இருந்தா. இது என்ன நிஜமா நடக்குதா? ஆமா, இவங்க யாரு? நாம இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. திடீர்னு அந்த அறையோட சுவர்கள்ல இருந்து கருப்பு நிழல்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. அந்த நிழல்கள் ஒண்ணு தொடர்ந்து வந்து சுனிதாவை சூழ்ந்து நின்னுக்குச்சுங்க. அவ கத்துற சத்தம் அந்த அறையில எதிரொலிச்சது. அதுக்கப்புறம் அவ திடீர்னு காணாம போயிட்டா. ராகுலும் திஷாவும் பயந்து போய் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கருப்பு நிழல்கள் லிஃப்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்கள சூழ்ந்துடுச்சுங்க. நம்ம சீக்கிரமா ஓடணும், லிஃப்ட்டுக்கு வந்துரு சீக்கிரம். நம்மளால இங்கிருந்து போக முடியாது. 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அந்த கருப்பு நிழல்கள் அவங்கள சுத்தி நின்னுடுச்சுங்க. இங்க இங்க என்ன நடக்குது? நம்ம எங்க போறோம்? லிஃப்ட்ல பயந்துகிட்டு இருந்த ராகுலுக்கும் திஷாவுக்கும் என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு நினைச்சாங்க. அப்பதான் அந்த நிழல்கள் ராகுல அந்த வயசான பொம்பளை கிட்ட இழுத்துக்கிட்டு போச்சுங்க. நீயும் அவங்கள போல சுயநலக்காரன், உனக்கான தண்டனை இதுதான். ராகுல அவ கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சா. ராகுல் ரொம்பவே அதிர்ச்சியானா. அப்புறம் அந்த பொம்பளை தன்னுடைய கூர்மையான நகங்களால அவனோட உடம்புல தாக்க ஆரம்பிச்சா. இல்ல இல்ல, இங்க என்ன நடக்குது? இல்ல.
கொஞ்ச நேரத்துல ராகுல் அந்த இடத்துலயே இறந்து போயிட்டான். அப்புறம் அவனுடைய கண்கள் அப்படியே திறந்தபடி இருந்தது. திஷா அங்க மயக்கம் போட்டு விழுந்தா. நான் 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 வெளியே வெளியே போகணும். திஷா கீழே விழுந்தா. அப்புறம் தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டா. அதே சமயம் அந்த பயங்கரமான பொம்பளை அவளை நோக்கி வந்தா. நீ என்னுடைய பேத்தி மாதிரி இருக்க. அந்த வயசான பொம்பளையோட பார்வை திஷா மேல பட்ட உடனே அவ திடீர்னு பயந்தா. திஷாவோட முகம் அந்த கிழவியோட இறந்து போன பேத்தியோட முகம் மாதிரி தெரிஞ்சது. அவ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போனதும் இறந்து போயிட்டா. இவ என்னுடைய பேத்தி மாதிரியே இருக்கா. இல்ல இல்ல, என்ன நடக்குது எங்க? அந்த வயசான கிழவி பின்னாடி நகர்ந்தா. கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய உருவமும் மறைய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல திஷாவுக்கு சுயநினைவு திரும்பிச்சு. அவ வெளியே விழுந்திருந்தா. அவளுக்கு அவ உடம்பு ரொம்ப சோர்வாகவும் பலவீனமாகவும் இருந்தது. என்னாச்சு? நான் இப்ப எங்க இருக்கேன்? அவ எழுந்துக்க முயற்சி பண்ணா. ஆனா அவ தலை ரொம்ப பாரமா இருந்தது. மறுபடியும் மயங்கிட்டா. மயக்கத்துல அவ கண்ணுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் தெரிஞ்சது. அந்த வயசான கிழவி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ தன்னுடைய மருமகளோட வாழ்ந்துட்டு இருந்தா. அவ முழுமையா தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவளா இருந்தா. ஏன்னா அவளுடைய கணவர் இறந்துட்டாரு. அந்த வயசான கிழவி தன்னுடைய குடும்பத்துக்காக எப்பவும் எல்லாமே செய்வாங்க. நீங்க 2 பேரும் இல்லாம நான் எதுவுமே இல்லை. நீங்க 2 பேரும் தான் என்னுடைய பலமே. ஆனா ஒரு நாள் அந்த வயசான அம்மாவோட பையன் மருமகளோட சுபாவம் திடீர்னு மாறிடுச்சு. இவங்க அவங்களுடைய சொத்தை பறிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. நீ என்ன பேசுற? நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? அம்மா, நாங்கள் உங்களோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் எங்களை இப்போ புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு வைத்தியம் நடக்கும். நீ 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 என்னை எப்படி அங்கெல்லாம் அனுப்பலாம்? இப்போ நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் என்ன? இது உங்களுக்கு ரொம்ப நல்லதுமா. அங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த வயசான அம்மாவோட மனசு உடைஞ்சு போச்சு. அவங்களால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. அவங்களுடைய சொந்தங்களே, தன்னுடைய சொந்த பிள்ளையே அவங்களுக்கு எதுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குறான்னு. அவங்க அந்த இடத்துலயே அதிர்ச்சியோடு நின்று அழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, உனக்காக நான் எவ்வளவோ பண்ணேன். இப்போ என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்கிற? பையனும் மருமகளும் ரொம்ப கட்டாயப்படுத்தி அவங்கள வண்டியில் உட்கார வச்சாங்க. அப்புறம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த வயசான அம்மாவை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்க. அவங்க அங்கே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அங்கே அவங்க தனியாகவே இருந்தாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க மனநிலைமை உண்மையாகவே பாதிக்கப்பட்டுச்சு. என்னை இங்கே கொண்டு வந்து விடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? எனக்கு எதுக்காக இந்த அநியாயத்தை பண்ணீங்க? நாளுக்கு நாள் அவங்க மனநிலைமை ரொம்பவும் பாதிக்கப்பட்டுச்சு. அப்புறம் அவங்க வலியில துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கண்களில் ஆழமான வலியும் ரொம்ப தனிமையை உணர ஆரம்பிச்சாங்க. நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. என்னை எதுக்காக இங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கீங்க? திடீர்னு அந்த வயசான கிழவியோட உடம்புல விஷம் பரவிடுச்சு. அந்த வயசான அம்மா கத்திக்கிட்டே அங்கே கீழே விழுந்தாங்க. அங்கே அவங்க உயிரை விட்டுட்டாங்க. அவங்களுடைய அந்த கடைசி கதறல் சத்தம் கூட அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் எதிரொலிச்சுது. அடுத்த நொடி அந்த வயசான அம்மாவோட கண்கள் திறந்தது. அப்புறம் அவங்க எழுந்து உக்காந்தாங்க. ஆனால் அவங்களுடைய முகம் ரொம்பவே பயங்கரமாக மாறிடுச்சு. அவங்களுடைய கண்களில் பழி வாங்குற எண்ணம் நெருப்பு போல எரிஞ்சுது. நீங்கள்லாம் என்னை ஏமாத்திட்டீங்க, என்னை கொன்னுட்டீங்க. திஷாவோட கண்ணுக்கு முன்னாடி இந்த சம்பவம் அப்படியே மறைஞ்சது. திஷா தன்னுடைய சுயநினைவுக்கு வந்தா. அதுக்கப்புறம் அவள் அந்த பில்டிங்க்கு வெளியில் கீழே விழுந்திருந்தா. திஷா பார்க்கும்போது பில்டிங்கோட வாட்ச்மேன் அவளையே முறைச்சி பார்த்துட்டு இருந்தாரு. திஷா நடுங்கிக்கிட்டே அந்த வாட்ச்மேன் கிட்ட நடந்த விஷயங்களை சொன்னா. ராகுலும் சுனிதாவும் இப்போ இந்த உலகத்தில் இல்லை. வாட்ச்மேன் ரொம்பவே மர்மமான முறையில் திஷா கிட்ட என்ன சொன்னாருன்னா, அந்த 3வது ஃப்ளோருக்கு போக வேண்டான்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. ஆனால் நீங்கள் 3 பேரும் நான் சொன்னதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி மேடம். அதான் தப்பிச்சிட்டீங்க. ஒருவேளை அந்த கிழவிக்கு உங்களோட முகத்தில் அவங்களோட செத்துப்போன பேத்தி தெரியுறான்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டுங்க மாதிரி இதே இடத்துல மாட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. இதை கேட்டதும் திஷா ரொம்பவே அதிர்ச்சி ஆனா. என்ன சொல்றீங்க மேடம்,
3வது மாடியில் அந்த பைத்தியங்களோட ஆத்மாக்கள் இருக்கு. அப்புறம் அந்த பைத்தியங்களோட ஆத்மாக்களை அந்த கிழவி தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா அவங்க ஒரு டயன் ஆயிட்டாங்க. ஏதாவது மனுஷங்க தெரியாமல் அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த வயசான கிழவி அந்த ஆத்மாக்கள் கிட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் கொலை பண்ண சொல்லிடும். அதுக்கப்புறம் அவங்களோட உடம்பு கூட கிடைக்காது. அப்படின்னா சுனிதா ராகுலோட டெட் பாடி கிடைக்கவே கிடைக்காதா? கிடைக்காது. இங்கேருந்து போயிடுங்க. அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துக்கு எப்பவும் வந்துடாதீங்க. வாட்ச்மேன் சொன்னதை கேட்டுட்டு திஷா அதே நிமிஷம் அங்கேருந்து போயிட்டா. அந்த நாளைக்கு அப்புறம் திஷா என்றைக்குமே அந்த பில்டிங் இருக்கிற வழியாக கூட போனதில்லை.